அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை இந்த புதிய நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய நாளை ஒரு கொடையாக ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். நன்றி கூறுவோம். நம் அனைவரும் நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். இந்த நாள் இறைவனால் வழிநடத்தப்பட இருக்கிறது. இறைவன் நம்மை வழிநடத்த இருக்கிறார் என்ற உயர்ந்த உன்னதமான நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். பிரியமானவர்களே, இன்று சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். சனிக்கிழமை என்றாலே அன்னை நமக்கு தாயாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஜெபமாலை ஜெபிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். சிறப்பாக இது மே மாதம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபமாலை ஜெபித்து ஜெப வீரர்களாக அன்னையினுடைய சொல்லிற்கு இணங்க எங்கெல்லாம் அன்னை காட்சி கொடுத்தாலோ அங்கெல்லாம் ஜெபமாலை ஜெபியுங்கள். பாவிகள் மனம் மாற வேண்டும், உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும், ஜெபமாலை ஜெபியுங்கள். இறைவனுடைய இரக்கத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று ஜெபமாலையை தாங்கி கொண்டு அன்னை காட்சி கொடுத்தது எல்லாம் நினைத்து பார்த்து சிறப்பாக இந்த அன்னை இந்த சனிக்கிழமை வேளையிலே எனக்காக இருக்கிறார்கள், என்னை வழிநடத்த இருக்கிறார்கள், என்னை இறைவனோடு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்தவர்களாக இந்த மே மாதம் வணக்க மாதத்திலே ஜெபமாலை ஜெபிக்கும் வீரர்களாக முயற்சிப்போம். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று பாஸ்கா காலத்தினுடைய 21ஆம் நாளை நாம் அடியெடுத்து வைக்கிறோம். 20 நாட்கள் முடிந்து 21வது நாளாக இந்த திரு அவையிலே இயேசு உயிர்த்து விட்டார் என்ற அந்த செய்தியை, நம்பிக்கை செய்தியை நாம் பரப்பி கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே வளர்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு உயிர்த்தார், நாம் அனைவரும் உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கிறோம் என்ற உயர்ந்த உன்னத நோக்கத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான மன்னா உணவு என்ன என்றால் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 60 69 முடிய பகுதிகள். பிரியமானவர்களை, இந்த வாரத்தில் தொடக்கத்திலிருந்தே நாம் அனைவரும் இயேசுவினுடைய உணவையும் இரத்தத்தையும் பற்றியே தியானித்து கொண்டு வருகிறோம். அது தூய்மையான உடல், தூய்மையான இரத்தம். அதை உண்பவன் என்றுமே வாழ்வான், அவனுக்கு மரிப்பே இல்லை, நிரந்தர நிலையான வாழ்வு விண்ணகத்தில் உண்டு என்று இயேசு தெளிவுபடுத்தி கொண்டே வருகிறார், பேசிக்கொண்டே வருகிறார். சிறப்பாக இந்த நற்செய்தியில இப்படி பல சீடர்கள் இயேசுவோடு அமர்ந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எனது சதையை உண்ணுங்கள், எனது இரத்தத்தை குடியுங்கள், இதை குடிப்பவர், இதை உண்பவர் நிலைப்பாழ்வை கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் நேற்றைய தினத்துல சொன்னதை போன்ற யூதர்கள் சிலர் விவாதத்தை முன்வைக்கிறார்கள். எப்படி இதெல்லாம் நாங்களாம் சாப்பிட முடியும்? அதே போல அங்கிருந்த பல சீடர்கள் கூட நினைக்கிறாங்க, என்னது இது மாடு பேசிக்கிட்டே போறாரு, சதையை உண்ணுங்க, ரத்தத்தை குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு மனுஷனுடைய சதைய ரத்தத்தை எப்படியா குடிக்கிறது அப்படின்னு இன்னும் ஒரு சிலருக்கு அந்த சீடர்களாக இருந்தே புரியல. அப்ப இவர் சொல்றது எவ்வளவு நேரம் தாயா நம்ம கேட்கறது அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஏன்யா இந்த மாதிரி இந்த இயேசு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு சதையை உண்ணுங்கன்னு, இது நம்ம எவ்வளவு நேரம் தான் உட்காந்து பொறுமையை கேட்கறது? எப்பா என்னால முடியாதுப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஒரு சில சீடர்கள்லாம் எந்திரிச்சு கிளம்ப போயிட்டாங்க. அதுதான் இந்த நற்செய்தியை படிக்கிறோம். ஒரு சில சீடர்கள் அந்த இடத்துல இருந்து எழுந்து போய்விட்டார்கள். மீண்டுமாக சொல்லுகிறார், அந்த எழுந்து போறவங்கிட்ட பார்த்து சொல்றாரு, என் தந்தை ஈர்ந்தால் அன்றி உங்களால் என்னை நம்ப முடியாது. அப்ப தந்தையுடைய திட்டம் இருந்தால் தான் நீங்கள் என்னை நம்புவீர்கள். தந்தையுடைய திட்டம் நீங்கள் என்னை நம்பாமல் இருந்தீர்கள் என்றால் நீங்க எப்பவுமே நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விட்டுறாரு. அவங்க இழுத்து பிடிச்சு வாயா அப்படி போயிடாத காலை பிடிச்சலாம் கேட்கல இயேசு. நீ நம்பலையா, போயிட்டே இரு அப்படின்னு விட்டுறாரு. போயிடுறாங்க, எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்ப அவங்க போன பிறகு சீடர்களை பார்த்து கேட்கிறார், 12 சீடர்கள் பார்த்து கேட்கிறாங்க. அவங்களாம் நம்பாம இருக்கிறாங்க. சரி, நீங்களாவது இதை நம்புறீங்களா, என்னோட இருப்பீங்களா அப்படின்னு பேதுரு சொல்வார், ஆண்டவரே நாங்கள் எங்கு செல்வோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உண்டு. அப்ப நிலையான வார்த்தை யாற்றிற்கு உம்மிடம் இருக்கிறது என்பதை 12 சீடர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். அங்கேயே அவர்கள் அமர்ந்து இயேசு சொல்வதை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்கள்.
பிரியமானவர்களே, இந்த ஒரு சிறப்பான இந்த பகுதி, நற்கருணை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா, அந்த நற்கருணையை நான் இயேசுவின் உடலாக இரத்தமாக உட்கொள்கிறேன் என்ற உயர்ந்த உன்னதமான நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் கத்தோலிக்க திரு அவையிலே நிலையாக இருப்பேன். அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வேன். அந்த நற்கருணையை உட்கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்ல முடியும். ஆம் பிரியமானவர்களே, நற்கருணை தான் கத்தோலிக்க திரு அவையினுடைய மையமாக இருக்கிறது. அந்த நற்கருணையில் தான் இயேசு உயிர்த்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நம்மோடு உறவாடுகிறார், நமக்கு ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நம்முடைய உயர்ந்த நம்பிக்கை. நம்பிக்கை மட்டுமல்ல, இந்த அற்புதங்கள் அதிசயங்களை ஒவ்வொரு நாள் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பல்வேறு ஆலயங்களே, பல்வேறு நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த நற்கருணையை பார்த்து ஜெபிக்கிற பொழுது அது சதையாக இரத்தமாக மாறி இருக்கிறது வரலாறுகள் சொல்லுகிறது. உண்மையை நிகழ்வுகள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்கள், இன்று வரை இந்த நற்கருணையில் அவ்வளவு புதுமைகள் அற்புதங்கள் நடக்கிறது என்றால் அந்த நற்கருணையிலே இறைவனுடைய சதையும் இரத்தமும் உயிரோடு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான ஒரு நம்பிக்கையை நாம் வளர்த்து கொண்டு ஒவ்வொரு நாளுமே அந்த உணவை, வாழ்வு தரும் உணவை, அதை உண்பவன் என்றுமே வாழ்வான், நமக்கு இறப்பே இல்லை இல்லையா, அது எனக்கு உறுதியை கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும், வாழ்க்கையை கொடுக்கும் என்று சொல்லி அந்த நற்கருணை மீது நம்பிக்கை வைத்து வாழ முயற்சிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த பகுதியை இன்னொரு நிகழ்வோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த இயேசு சொன்ன அந்த வாழ்வுதரும் உணவு பற்றி, தன்னுடைய சதையும் இரத்தத்தை பற்றி உண்ணுங்கள் என்று சொன்னாரே, அதை கேட்காமல் எழுந்து போனாங்க இல்லையா, அதை போன்று கத்தோலிக்க திரு அவையிலே பல ஆண்டுகளாக இருந்து திடீர்னு யாரோ ஒருத்தர் ஒரு பிரிவினை சகோதரனோ சகோதரன் சொல்லி, என்னையா இது போயெல்லாம் நம்புறீங்க, அதுல என்னையா இருக்கு, வெள்ளையா நன்மை அப்படின்னு சொல்றாங்க, நற்கருணைன்னு சொல்றாங்க, அதை போய் நம்புறீங்களா, அதெல்லாம் இல்லை, வாங்க நேரம் நம்ம கடவுள்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொன்ன உடனே சிலர் ஆமா ஆமா இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு அவங்களும் விவாதத்தை வச்சு பேசி இது உண்மையா இருக்காத நம்பிக்கை இழந்து பிரிந்து செல்லுகிறார்கள். அப்படி பிரிந்து போறவங்கள கத்தோலிக்க திரு அவை ஐயோ ஐயோ 10 பேர் குறைஞ்சிட்டாங்களே, 50 பேர் குறைஞ்சிட்டாங்களே, 100 பேர் குறைஞ்சிட்டாங்களே, எல்லாமே மற்ற பிரிவினை சகோதரர்கள் போயிட்டாங்கன்னு கவலைப்பட்டு இருக்குதா? இல்லை இல்லை, எல்லாமே போயிட்டாங்கன்னு கத்தோலிக்க திரு அவை இழுத்து மூடிட்டாங்களா? இல்லை, இது கடவுள் தொடங்கியது கத்தோலிக்க திரு அவை முதலில். அதனால தான் இந்த நற்கருணை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எல்லாமே பிரிஞ்சு போறாங்க, அதனால நற்கருணை வேண்டாயா, அதை விட்டுடுவோம் அப்படின்னு விட்டாங்களா கத்தோலிக்க திரு அவையில? இல்லை, இது கடவுளுடைய திட்டம் நடக்குது பாருங்க பிரியமானவர்களே. 21வது நூற்றாண்டை கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் என்றால், இத்தனை 21 நூற்றாண்டுகளாகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நற்கருணை மையமாக இருக்கிறது. பல்வேறு பிரிவினை சகோதரர்கள் வந்தாலும், பல்வேறு நபர்கள் கத்தோலிக்க திரு அவையை பார்த்து அவர்களை இழுத்து சென்றால் கூட அந்த நம்பிக்கை இன்றும் இருக்கிறது. அப்படின்னா இது கடவுளுடைய திட்டம். கத்தோலிக்க திரு அவையிலே நற்கருணை மையமாக இருக்க வேண்டும், அது கடவுளுடைய உணவாக இரத்தமாக இருக்கிறது என்பதை கடவுளே நிரூபித்து கொண்டிருக்கிறார். பாருங்க, எவ்வளோ சபைகள் விட்டது இல்லையா, இருந்தா கூட கத்தோலிக்க திரு அவை அப்படிதான் இருக்குது. யாரை பத்தியும் கவலைப்படத்துல, இத்தனை பேர் போயிட்டாங்களே ஐயோ அப்படின்னு. ஆனா பிரிவினை சகோதரி யாராவது ஒருத்தர் போயிட்டா ஐயோ போயிட்டாங்க, எப்படியாவது இழுத்துட்டு வரணும். கத்தோலிக்க சபையில எத்தனை பேர் இருக்காங்களோ 100 பேர் இருக்காங்களே, 200 குடும்பம் இருக்குது, 500 குடும்பம் இருக்கு, 1000 குடும்பம் இருக்குது, இழுத்துட்டு வந்துடணும், எப்படியா இழுத்துட்டு வரணும். இது எல்லாமே ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லாம் இழுத்துட்டு வரணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை, அவர்கள் கடவுளை தரிசிக்க நம்பிக்கையோடு வாழ அவர்கள் இருக்கட்டும், அது விட்டுவிட வேண்டும். கடவுளைத்தானே வழிபடுகிறார்கள், ஏன் என் கோயிலுக்கு மட்டும்தான் வரணும், நான் பேசுறது மட்டும்தான் கேட்கணும், இந்த பாஸ்டர் தான் முக்கியம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது பிரியமானவர்களே. அப்ப நற்கருணையை பிரிந்து செல்லுகிற கூட்டம் நிறைய இன்னைக்கு இருந்தால் கூட அந்த நற்கருணையுடைய உன்னதமான கடவுள் தன்மை குறைவது கிடையாது, அந்த நற்கருணைய சக்தி குறைவது கிடையாது. இயேசுனுடைய உடனிருப்பு, உயிர்ப்பு, அந்த நற்கருணை இருப்பது குறைவது இல்லை. எனவே பிரியமானவர்களே, இதோ இந்த நாளிலே நான் இந்த நற்கருணை மீது எவ்வாறு பற்று வைத்திருக்கிறேன், நம்புகிறேனா? எல்லாமே அந்த நற்கருணை பேசும் பொழுது இது வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி எழுந்து போனது போல இயேசு சீடர்கள் கேட்கிறாரு, நீங்களும் இதை நம்பாமல் இருக்கிறீங்களா, எழுந்து போக பாக்குறீங்களா? பேதுரு சொல்றாரு இல்லைங்களா, நாங்கள் எங்க செல்வது, நிலை வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உண்டு, நீ பேசுகிற வார்த்தையில் தானே எங்களுக்கு உண்மை உண்டு என்று சொல்லுகிறார். அப்படி நாம் இயேசு சொல்வதில் உண்மை உண்டு, அந்த நற்கருணைக்கு நான் உயிருள்ள வரை
மதிப்பு மரியாதை கொடுத்து அதை பக்தியோடு உட்கொண்டு நற்கருணை வீரனாக வாழ்வேன், வீராங்கனையாக இருப்பேன் என்று முடிவெடுப்போம். அன்பானவர்களே, கண்களை மூடி இதோ இந்த நாளிலே ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, இது இந்த சனிக்கிழமை வேளையிலே எங்களுக்காக உமது மகன் இயேசுவின் இடத்திலே பரிந்து பேசி எங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று தாரும் தாயே. சிறப்பாக பாஸ்க காலத்தின் 21ஆம் நாளிலே உம்முடைய உயிர்ப்பு நிரந்தரமானது, வாழ்வை கொடுக்கக்கூடியது என்று நாங்கள் நம்பி உயிர்ப்பு செய்தியை ஒவ்வொரு நாளும் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயம், திகில், அச்சம் நீங்கட்டும். தைரியத்தோடு உமது நற்செய்தியை அறிவிக்கும் நற்செய்தி வீரர்களாக வாழ எங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பீராக. சிறப்பாக இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதத்திலும் பாதுகாப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் வாழ்வில் நிம்மதி கொடும், மகிழ்ச்சி கொடுத்திரலும். எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியான் வழி நடத்தட்டும். சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறப்பாக இந்த மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் கூட இந்த வெயிலிலும் காற்றிலும் மழையிலும் உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பாளர்களை ஆசீர்வதியும். அந்த உழைப்பின் மூலமாக குடும்பத்தை பராமரிக்கிறார்கள், வழி நடத்துகிறார்கள். அவர்களுக்கு நிறைவான உடல் சுகத்தை கொடும் ஆண்டவரே. வெளிநாடுகளில் குடும்பத்தை எல்லாம் விட்டு உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, பல்வேறு வேலைகள், விவசாயம், சிறு தொழில், பெருதொழில், அரசு வேலை, தனியார் துறையில் வேலை என்று வேலை செய்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்திரலும், நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்திரலும், உடல் சுகத்தை கொடுத்திரலும். சிறப்பாக ஆண்டவரே, மாணவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இளம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தீய பழக்கங்கள், தீய நாட்டங்கள், அதிக நேரம் இந்த மொபைலிலே அவர்கள் நேரத்தை செலவிடுவதை விட்டுவிட்டு நல்ல காரியங்கள் செய்ய அவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக ஆண்டவரே. தொடர்ந்து போதை பழக்கத்தில், குடி பழக்கத்தில் இருக்கிற எல்லோருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இதோ என்னுடைய கணவன் குடிக்கிறான், என்னுடைய மகன் குடிக்கிறான் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளை குடும்பத்திற்கான விடுதலை கொடுப்பீராக. அந்த குடி பழக்கத்தை அவர்கள் மறக்க செய்யும் ஆண்டவரே. அதன் மூலம் அவர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பீராக. இன்னும் குழந்தை பாக்கியமில்லை, கடன் பிரச்சனை, திருமணமாகவில்லை, வேலை வாய்ப்பில்லை என்று ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து வழி நடத்துவீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.